ஐயோ ஐயோ, காலையில இருந்து என்னால சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, சிரிப்போ வருது, எல்லாம் ஒரே நேரத்துல இருந்தா சுகமா இருக்குடா எனக்கு. டேய், எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணி. தெரியல, இது வந்து எனக்கு ஆர்சனல் ஃபேனா இருக்கிறத விட இந்த மாதிரி ஹேட் வாட்ச் பண்றது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடா. இப்பெல்லாம் இந்த மாதிரி நாசமா போங்கன்னு பாக்குறதே எனக்கு பண்ணா இருக்குது. சொல்லட்டுமாடா, எப்படி இருந்தோம் தெரியுமாடா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம்டா. யார் அவங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாத நிலைமையில இருந்தீங்க. இப்ப வந்து போற வரவெல்லாம் வந்து உங்களை அடிச்சுட்டு போறான். இதனால வந்துட்டு திஸ் இஸ் த ரியாலிட்டி, திஸ் இஸ் வாட் லிவர்பூல் ஆர் கரண்ட்லி. இது மேல வேண்டாம்டா, அவ்வளவுதான்டா, நீங்க அவ்வளவுதான்டா, நீங்க நாசமா போறீங்க. என்னன்னா, நீ சொன்ன ஒரு விஷயம் கரெக்டான பாயிண்ட் புரிஞ்சுதுடா. இந்த ஹேட் வாட்ச்ங்கிற வார்த்தை சொன்னீல்ல, டே அது உண்மைதான் போலடா. பாஸ், இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. இத்தனை வருஷமா உண்மான்றியா அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் மிஸ் பண்ணிடலாம், மிஸ் பண்ணிடலாம், மிஸ் பண்ணிடலாம், முன்னாடி எப்படியாச்சும் உள்ள வந்துடலாம், அப்பெல்லாம் வேண்டிட்டு இருப்போம் நாங்க. அந்த மாதிரிலாம் நடந்து போறாங்க. என்னன்னா, இந்த ஹேட் வாட்ச்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப உண்மை போலடா. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப உண்மைதான் போல. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க ஒண்ணுமே ஜெயிக்கல. யுனைடெட் கடைசி 10 வருஷமா அவங்க ஒன்னும் பெருசா வந்து ஜெயிக்கல. அவங்க வந்து சின்ன சின்ன கப்பு ஜெயிக்கிறாங்க, மெய்தட் 2 ட்ரோஃபி அவங்களும் ஜெயிக்க முடியல. இப்ப அது எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா மேன் சிட்டியை பாரு, யாரும் கண்டுக்கிறது இல்ல. அவங்க ஜெயிச்சாங்க, ஓகே சரி, ட்ரிபிளா சரி, ரைட், ட்ரிபிள் பிஎல் ஓகே பிஎல் அப்படின்னு போயிடுறோம். நமக்கு மூணுக்குள்ளதான் சண்டை வருது. ஐயோ இவனுங்க ஜெயிச்சா என்ன பண்றது, ஐயோ இவனுங்க ஜெயிச்சா என்ன பண்றதுங்க. இந்த 3 கிளப்புமே மாத்தி மாத்தி ஹேட் வாட்ச் பண்ணியா நாசமா போகுதா. நம்ம எல்லாம் தோக்க போறோம். நாசமா போன முடிவு பண்ணிட்ட அப்புறம் எப்படி நாசமா போனா என்ன, யார் நாசமா போனா எல்லாருமே அதே குட்டியில வேணும். அவனுங்க ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறானுங்க, அது வேற லீக், நமக்கு சம்பந்தமே இல்லை அவனுங்க. மேன் சிட்டி எல்லாம் நம்ம வந்து ஒற்றுமையா எதையுமே ஜெயிக்காம ஃபுட்பால் ஆடி ஃபேன்ஸ் டிப்ரெஸ் பண்ணி வீக்கெண்ட வேஸ்ட் பண்றதுக்கு என்னதான் பண்ண முடியுமோ அவ்வளவு டிப்ரெஷனை கொடுத்துட்டு ஜாலியா இருந்து போயிடணும். அவ்வளவுதான். அதுதான் நம்மளோட கிளப்புக்கு ஒரு நியாயமான பேச்சுன்னு சொல்றது. இந்த வீடியோ வந்ததுக்குள்ள கமெண்ட்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்சனல் 0 UCL, ஆர்சனல் என்ன ப்ரோ ட்ரோஃபி ஜெயிச்சானுங்க. நாங்க ஜெயிக்க மாட்டோம், நாங்க அப்படிதான், நாங்க அந்த மாதிரி கிளப் தான்டா. இது தவிர வேற புதுசா கமெண்ட் போடுங்க தைரியம் தான். இங்க கலாய்ச்சா ஒரு பாயிண்ட் இல்ல, நீ கேட்டா அதான் சொல்ல போறேன். 0 UCL எங்கள் ட்ரோஃபில ஜெயிக்க மாட்டோம். நான் வந்ததே உங்களை ஏட் வாட்ச் பண்ணி உங்களை கலாய்க்கிறது தான். இதுக்கு மேல எங்களை அடிக்க முடியாது. சந்தோஷமா இருக்குல்ல தோத்ததுக்கு அப்புறம் ட்வீட் மேல ட்வீட்டா அடிக்கிற நீ. அது ஒண்ணுங்க, பாரு அடிச்சு எங்களுக்கு வந்துட்டு செல்சியோட அவனுங்க யாரு அடிச்சதுங்க, ஸ்ட்ரைக்கர் மெரினோ அடிச்சிருக்காரு. அதுவும் என்ன எவ்வளவு நாளா அவங்க செல்சி ஒரு நாளா வந்து பாக்க ஆரம்பிச்ச டைம்ல செல்சி மேட்ச்லாம் பயப்படுவேன், போட்டு நம்மள தோச்சிருவானுங்க, மேட்சே பார்க்க கூடாதுன்ட்டு. அந்த ஆர்சனல் எங்க 1000 மேட்ச் எல்லாம் அடி வாங்க நம்பர் ஃபைனல். இப்பெல்லாம் செல்சியா இந்த மேட்ச்ல யாரா பாத்து, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம், தோக்கலாம் மாட்டோம்ன்ற தைரியத்துல தான் பாத்தீங்க பாரு. ஸ்ட்ரைக்கரே இல்லாத டீம்ல போட்டு நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுவும் நல்லதா நடந்தது. ரெண்டாவது அப்படியே உட்காந்து ஹேட் வாட்ச் பார்த்தா இங்க ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்து. என்னடா அவனுங்க ஆடுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இது உண்மையிலே லிவர்பூலா இல்ல என்னடா இதுன்னு பாத்துட்டு இருந்தேன். இல்ல நியூ காஸ்ல் தான் பயங்கரமா ஆடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரெண்டுமே உண்மைதான். லிவர்பூலும் சோப்பிட்டானுங்க, நியூ காஸ்லும் பயங்கரமா ஆடிட்டானுங்க. வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே வாரத்துல 2 காம்படிஷன். அதாவது பிஎஸ்சி வந்துட்டு ஹோம் அண்ட் அவேன்னு 2த்துலயும் வந்து நல்லா ஆடி, அது மட்டும் இல்லாம பெனால்டிஸ்ல உங்களை செஞ்சுட்டு ஆன்ஃபீல்ட், முக்கியமான பாயிண்ட், ஆன்ஃபீல்ட்ல வந்து அடிச்சுட்டு கலப்பி விட்டாங்க. சரி, ஒண்ணுதான் பச்சு. நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், குவாட்ரப்பிள் ட்ரிபிள் என்னென்னமோ ஜெயிக்க போறோம், ஸ்லாட் வந்த ஒரே சீசன்ல மாஸ்க் வைக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, நீங்க சொன்னீங்களா, நாங்க சொல்லலாம். நீங்க சொன்னீங்களா, ஒரு ட்ராஃபி போயிடுச்சு. ஓகே, அடுத்து காரபோ கப்பும் வந்தாச்சு. உங்க பேர் ஆல்ரெடி பாதி எழுதியாச்சு. இப்ப நீங்க பண்ண வேலையில அதை அழிச்சிட்டு மறுபடியும் நியூ காஸ்ல எழுத வேண்டியது நிலைமைக்கு வந்துருச்சு. சோ இது எப்படி பேக் டு பேக் பாட்டிலிங்ன்றது எங்களை விட பெட்டரா நீங்க பண்றீங்களே. நாங்க தான் அதுல மாஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், எங்களை விட பெட்டரா நீங்க பண்றீங்களா? என்னால முடியலடா. ஒரு வாரம் இந்த சீசன் வந்து இந்த ஒரு வாரம் வந்து தொலைச்சிருதுடா. போன வருஷம் இதே மாதிரிதான், ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டை தோத்தோம், அப்புறம் FA கப் யுனைடெட் அடி வாங்கணும், அங்கிருந்து சீசன் சரவரியா அப்படியே போயிருச்சு. இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வீக் ஸ்டார்ட்ல சவுத்தாம்டன் கூட ஜெயிச்சு 15 பாயிண்ட் லீடு, அப்பாடா அப்படின்ட்டு இருந்தோம். ஆன்ஃபீல்டுன்னு சொல்லி
அந்த ஆன்ஃபீல்டையே அமைதியாக்கி ஒருத்தவன் பெனல்ட்டிலே ஜெயிச்சுட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, சாம்பியன்ஸ் லீக் தானே, ஓகே நல்ல டீம் ஆனானுங்க PSG, காரபாவ் கப் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அத என்ன பார்த்தா வெம்பிளி போனதுல இருந்து வெளியே வர வரைக்கும் ஷாட்டே அடிக்கலடா. கடைசியில கியாசா வந்து ஒரு கோலை போட்டான் தான். அதுக்கு முன்னாடி நியூகாசல் அப்படியே கோலி அமுக்குற மாதிரி அமுக்கி முகமது சாலா வெறும் 23 டச்சுடா. மொத்த கேமே 23 டச்சு தான்டா எடுத்தான். எவ்வளவு மோசம் தெரியுமா அதெல்லாம். ஆமா, அது ஒரு ஸ்டார்ட் வர கண்டுபிடிச்சேன், நோண்டி எல்லாம் கண்டுபிடிச்சேன். ஹேட் வாட்ச் பண்றல ஸ்டாட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். சாலா வந்து 15 ஃபைனல்ஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு நான் பெனால்டி கோல் தான் அடிச்சிருக்காராமா. இத பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? பேலண்டார் அதான் சொல்ல வந்தது, பேலண்டார் வர்த்தி பிளேயரா இருக்க சொல்லக்கூடிய நம்ம சாலா வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல காணாம போயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பேக் டு பேக் பர்ஃபார்மன்ஸஸ் டிராப் ஆயிடுச்சு. இன்னும் கொடுக்கலாமா பேலண்டாரு? என்ன பண்றது நீங்களே சொல்லிடுங்க. நான் யாரும் இல்ல, நான் எதுவும் இல்ல, நான் வந்தே இல்ல. நீங்க வேணாண்டா. அதாவது இதுல வந்து நான் வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கு, நீ சொன்ன மாதிரி ரசீது இருக்கு. 15 கேமா ஃபைனல்ல ஐயா ஒன்னும் பண்ணலங்கிற ரசீது இருக்கு. ஆனா தியரி ஆண்டி அப்படித்தான், ஒண்ணு ஃபைனல்ஸ்ல இல்லங்கிறதுக்காக ஒரு பெரிய பிளேயர் இல்ல நம்ம சொல்லிட முடியாது. அப்படி நம்ம எடுத்துதான் பாக்கணும். அதையும் ஒழுக்குற சரிவா, எப்படியா ஃபைனல் இஸ் ஃபைனல், அது நம்ம சொல்லித்தான் ஆகணும் பண்ணலனா. ஆனா அது வேணா உண்மைதான்டா. நம்ம இந்த மிட் வீக் வந்து நுனியஸ் பெனல்டி மிஸ் பண்ணும்போது சாலா அப்படியே சாம தட்டுப்பாடாராமா. மேட்ச்ல அவரு தான் ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல 2 சான்ஸ் கிடைச்சது நூனோ மெண்டஸ் தாண்டி போய் கோல் போடுறதுக்கு. அவரும் அதை பண்ணல. நூனோ மெண்டஸ் பாக்கெட்ல இருந்து காணா பேசிட்டு இருந்தாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே லிவரமெண்டோட பார்த்தேன் லெஃப்ட் பேக். நான் அப்பவே நினைச்சேன் சாலா முடிஞ்சாண்டா. ஏன்னா நல்ல ஒரு லெஃப்ட் பேக் வந்து நல்ல ரைட் ஃபுட் இருந்துச்சுன்னா சாலா அவனை தாண்டி போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஒருத்தவர்கிட்ட நான் இன்ஸ்டாகிராம்ல சண்டை போட்டேன், சாலா இஸ் எ பிக் கேம் பிளேயர், சாலா பயங்கரமா பண்ணுவான் ஆச்சா போச்சான்னு. லிவர்பூல் இஸ் ஓவர் ஹைப்டு சொன்னாப்ல ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. நான் சண்டைக்கெல்லாம் போனேன். கடைசியில பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு தேங்க்யூ, நீங்க சொன்னது உண்மைதாங்க, நிலைமை சொல்ல வேண்டிய நிலைமை கொண்டாண்டானுங்கடா. கபிலா நான் கையெடுத்து கும்பிடுறேன், பரமரமான அடகு வச்சு. சீசன் இப்படி பண்ணா நாங்க யாரோடா சண்டைக்கு போறது? சீசனுக்கு உசுப்பேத்தி மேல கொண்டு வச்சு சர்ன்னு ஒரே வாரத்துல கீழே கொண்டுறானுங்க. என்ன பண்றது? நாங்களே உங்களை பார்த்துதான் கத்துக்கிறோம். இப்ப நீங்க இன்னும் இந்த மாதிரி வளராம இருந்தா என்னடா பண்றது? நாங்கெல்லாம் வந்து ஃபுல்னா ஒரு 2 வாரத்துக்கு துள்றோம், அதுக்கப்புறம் வந்து அடங்கிடுறோம். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்லயே இவ்வளவு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் தப்புன்றத சராமரியா வந்துட்டு அம்பிள் பண்ணிட்டு போயிட்டாங்க நியூகாசில். ஆனா அதுதான் நான் சொல்லலான்னு வந்தேன். இப்ப இந்த டச்ல இருந்து மேனேஜர் வாங்கிட்டு வந்தா எல்லாருமே வந்து நம்ம ETH மாதிரி மாஸ்க் காமிக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் சீசன்லயே போய் வந்து கப்பு ஜெயிக்கணும்னா என்ன பெரிய மொட்டெல்லாம் வச்சிருந்தா ஸ்லாட் என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாருடா, என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாருடா. அவர் பண்ணாரு. ETH ஃபர்ஸ்ட் வந்ததுல யுனைடெட் வச்சு ஜெயிச்சாரு. முடியலடா என்னால. என்னாவது பிரீமியர் லீக் அதுக்கும் வருவேன். பிரீமியர் லீக் வந்துட்டு இந்த சீசன் என்ன ஆச்சுன்னா சிட்டி படுத்துட்டாங்க. அப்புறமா வந்துட்டு சாலா வந்து ஒரு ஆல் டைமர் சீசனை போட்டான் ஏதோ ஒன்று பண்ணி. மத்த எங்க டீம் வந்து இன்ஜுரின்னு படுத்துருச்சு. அதனால உங்களுக்கு அப்படியே நாங்களே எல்லா டீமும் சேர்ந்து இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துருது. சேர்ந்து உங்களை படுக்க சொன்ன மாதிரி நீங்களா படுத்தது நாங்க என்னடா பண்ண முடியும்? அதான் சொல்றேன்டா, நீங்களா பண்ணல, நாங்களா எடுத்து கொடுத்துட்டோம், அதனால ஜெயிச்சிட்டீங்க. இப்ப அதனால ஸ்லாட் வந்துட்டு நான் 10 அளவு கூட பயங்கரம் நான் சொல்ல மாட்டேன்டா. நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நீ அநியாயத்துக்கு ஏதோ இஷ்டத்துக்கு பேசுறான்னு தெரியுது, நீ பேசிக்க. உன் காலம் தமிழாகிற மாதிரி என்ன பண்ணி தொலைகிறதுங்கிற சிச்சுவேஷன் நான் இருக்கேன். படும் மோசமான கேம்டா, ஒண்ணுமே இல்லடா. அப்படியே போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க நியூகாசில். ரொம்ப அசிங்கம். அதாவது லிவர்பூல் ஆன்ஃபீல்ட்ல போன கிரௌடு சொல்லிட்டாங்க 1988க்கு அப்புறம் the worst final Liverpool has played at Wembley அப்படின்னு சொல்லி. அவ்வளோ மோசமா அட்மாஸ்பியர் இருந்துச்சான். ஃபேன்ஸ் were really pissed offங்கிற அந்த வார்த்தை எல்லா ஃபேன்ஸ் மத்தியில வந்து வெம்பிளி போகும்போது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம தமிழ்ல நம்ம காப்கர்த்து சேனல்ல வந்து வந்தவர், அவரு வெம்பிளி போயிருந்தார். அவர் சொன்னாரு, தம்பி ரொம்ப மோசம்பா, அதாவது லிவர்பூல் நாங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டோம் அந்த கேமை பார்த்து. அவ்வளவு மோசமா இருந்துச்சு இந்த கேம், நாங்க இவ்வளவு எல்லாம் மோசமா எதிர்பார்க்கவே கிடையாது இந்த கேம். ஒண்ணுமே இல்லப்பா அந்த கேம்ல. நம்ம வந்து சரி நல்லா விளையாடி தோத்தோம்னு சொல்லியிருந்தா கூட ஆறுதலா போலாம். நியூகாசில் ஃபுல் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த இன்னும் ஸ்டார்ட் சொல்லி உங்க மன வருத்தத்துக்கு ஆளாக்குற, கவலைப்படாது. இந்த கேம் ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா 17 ஷாட் நியூகாசில் எடுத்து உங்களை அடி நடிச்சிருக்கானுங்க. அதுல 6 ஷாட் ஆன் டார்கெட் வேற.
நீங்க எடுத்தது 7 ஷாட், அதுல 2 தான் ஆன் டார்கெட். நீ சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டார்கெட், செகண்ட் ஹாஃப்ல வந்து 1 டார்கெட் பிரிச்சு வச்சிருக்கீங்க 2 ஷாட். சூப்பரா நீங்க போலியே. we are very consistent ரா. நாங்க 2 ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட், அதுல 1 கோல். நாங்க சும்மா ஆன் டார்கெட் அடிச்சு கீப்பர் சேவ் பண்ண வைக்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. நாங்க அடிச்சோம்னா கோல் அடிப்போம். அதனால ஒரே ஒரு சேவ் பண்ணா ஒரு கோல் அடிச்சிட்டோம். அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு பேசுறா வந்துட்டு நுனியஸ்னு ஒருத்தனை டீம்ல வச்சிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி, எஃபிஷியன்சிக்கு எல்லாம் சொல்லிட்டு. சரி. அதாவது ஒரு ஸ்டாட் சொல்றேன், நம்பவே மாட்டேன் நீ. சாலா வந்து இத்தனை கோல் போட்டு சிங்கிள் ஹேண்டடா டீம் இந்த கொண்டிருக்கான்ல. கியசா இன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 மினிட்ஸ் இந்த சீசன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருப்பான். அவனோட மொத்த சீசன்ல 100 மினிட்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருப்பான். ஓகேவா? இன்னைக்கு அவன் போட்ட கோல் இஸ் ஈக்குவல் டு டியாஸ் அண்ட் ஜோட்டா கம்பைன்ட் ஃபார் த லாஸ்ட் 14 கேம்ஸ். அவனுங்க என்னடா பண்றானுங்க டீம்ல? என்னடா பண்றானுங்க? நல்லா ஆடுற பிளேயர்ஸ் தானடா அவனுங்க. திடீர்னு காணாம போயிட்டானுங்க. அப்போ நினைச்சு பாரு, இவ்வளவு மோசமா ஆடி நாங்க பிஎல் இப்படி இருந்தோம்னா அப்போ ஒன் மேன் சாலா எவ்வளவு கொண்டாந்துருக்கான். அப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு கேவலமான டீம் எங்களுக்கு இருக்குன்னு. உலகிதிராரோடும் தோல்கா வீரன் கரடிதிரன் மக்காய் தேங்கும் பைதல். அதுக்கே நீங்கெல்லாம் வரல மேல. அதுதான்டா சொல்ல. சரி ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு சீரியஸா பேசுவோம். உங்க மென்டாலிட்டி என்னடா ஆச்சு? கிளாப் இருக்க வரைக்கும் வந்து எல்லாருமே ட்ரில் பண்ணி நல்லா வச்சிருப்பான். அந்த நுனியஸ் பெனால்டி எல்லாம் மிஸ் பண்ண உடனே எல்லாம் கை தட்டி சூப்பர் வாவான்றா. சாவா மட்டும் கடுப்பாய் இருந்திருக்கான். சூப்பர் பெனால்ட்டியை மிஸ் பண்ணிட்டு வரானேன்னு கடுப்புல இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு தோணுது இப்போ உங்களோட இதுல. ரெண்டு விஷயம்டா, நீ சொன்னது கரெக்டா. அந்த கிளாப்போட மென்டாலிட்டி இல்லங்கிற மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ்னு கிளாப் எங்க சொல்லுவாப்ல. எனக்கு மென்டாலிட்டி இல்லன்னு சொல்ல மாட்டேன். மெயினான விஷயம் என்னன்னா, கிளாப் விளையாடுற ஃபுட்பாலுக்கு தானே அந்த ஃபேன்ஸ் உள்ள வருவாங்க. புரியுதா? லைக் ரொம்ப ஹை மெட்டல் ஃபாஸ்ட் பேஸ், போ 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 அடி, கோல் கீப்பரை வந்து சேவ் பண்ண வை, திரும்பி பின்னாடி வா, பிளாக் பண்ணு, மறுபடியும் எடுத்துக்கொண்டு அடுத்த கோல் போடு. இப்ப இதான் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். ஸ்லாட் வந்து ஸ்லோவா தான் பில்டப் பண்ணுவேன், ஸ்லோவா தான் போய் ஒரு கோலை போடுவேன். உங்களுக்கு பெரிய ஹைஸ் அண்ட் லோஸ் கொடுக்க மாட்டேன். ஸ்லாட் பால்ல அது கிடையவே கிடையாது, வராது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு, பிஎஸ்டியோட 2 கேம்லயுமே இதே தான் பண்ணானுங்க. நியூ காசில் பண்ணதே தான் பண்ணானுங்க. ஓகேவா? அதுலயும் சேம் லைன் அப், எக்ஸாக்ட்லி சேம் லைன் அப். போன வென்ஸ்டே ஆடினது, அதுக்கு முன்னாடி வென்ஸ்டே ஆடினது, இப்ப சண்டே ஆனது, எக்ஸாக்ட்லி சேம் 11. அந்த 2 கேம்லயுமே ஒர்க் ஆகல. அது தெரிஞ்சிருச்சு, தெளிவா தெரிஞ்சிருச்சு ஒர்க் ஆகலன்னு. ஒர்க் ஆகாதது திருப்பி போட்டுட்டு ஒர்க் ஆக வைக்கிறேன்னா என்னடா அர்த்தம்? அதாவது வேற ஏதோ ஒரு சைடு, வேற ஏதோ மாதிரி விளையாடுற சைடுனா நீ இந்த லைனை போட்டு ஆறல பிரயோஜனம். நாங்க இன்னைக்கு போட்டா லாங் பாலுக்கு கணக்கே இல்ல. லாங் பால் போடுறேன்னா நுண்ணியஸ் ஆடணும். லாங் பால் போடுகிற ஜோட்டா ஆட வச்சுக்கிட்டு இவனுங்க இருக்கிறது எல்லாம் ஹைட்டா இருப்பானுங்க. இவனுங்க லாங் பால் போட்டனா ஈஸியா எடுத்து கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றேன். அப்படி ஆடிட்டு வந்ததுல வெரி புவர். என்ன ஆகுனா வந்து ஏதாவது வித்தியாசமா யோசிச்சு பாரு. மேன் சிட்டி நீ யோசிச்சிருப்பியா? இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு அவங்க வந்துட்டு மேன் சிட்டி அடிக்கிறது என்ன எல்லாம் பண்ணாங்க. எவ்வளவு கலாய்ச்சாலும் அது கரெக்ட் ஜீனியஸா இருக்கணும் நீ. தான்டா. ஆனா நியூ காசில் பக்கம் வருவோம். சூப்பர். ஐ மீன் ஃபார் ஃபுட்பால் இன் ஜெனரலே வேற லெவல்டா. இது 69 இயர்ஸோ 70 இயர்ஸோ கழிச்சு அந்த ட்ரோஃபி வின் பண்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரியலி ரியலி குட். இட்ஸ் வெரி குட் ஸ்டோரி. சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற, மாஸ் காட்டுறோம். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், விம்பிள்டன், செல்சி, பிரென்ட்ஃபோர்ட், ஆர்சனல், இப்ப லிவர்பூல். அதாவது ஒரு டீம் நம்ம வந்து தரோலி என்ன சொல்றது டிசர்விங் ஆஃப் த டைட்டில் சொன்னோம்னா இந்த டீம் நம்ம சொல்லலாம். லைக் அந்த அளவுக்கு இவனுங்க ஆடி வந்து ப்ராப்பரா ஆடி வந்து டைட்டில் வின் பண்ணிருக்கானுங்க. which is very very nice to see from Newcastle point of view. இல்ல எடியோ வந்து சொன்னாப்ல போஸ்ட் மேட்ச்ல, இந்த செட் பீஸ் டான் பர்ன் கோலை வந்து நாங்க 2 வாரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 வீக்ஸா நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கு இந்த கேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தெரியும். சோ 2 வீக்ஸா நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் ட்ரைனிங்லன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு. நாங்க லிவர்பூல்ல போய் ஆன்ஃபீல்ட்ல ஆடணும். ஐ திங்க் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் ஆடணும்னு நினைக்கிறேன். அதுல ஈசாக் கூட இன்ஜுரி கூட இருந்தான்ல, ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். அந்த கேம்ல நாங்க இப்படி ஆடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே வேணே நாங்க மாத்தி ஆடணும். அப்பதான் லிவர்பூல் எங்களை எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது. பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, ஆனா இதுல வந்து செஞ்சுட்டானுங்க. இந்த மாதிரி அடி காட்டிட்டு இருந்தா அடிக்கோ ஜெயிச்சிருக்கலாம். கரெக்ட். அவ வந்து சொன்னாப்ல அப்ப வந்து ஸ்லாட் அந்த கேம் முடிச்சிட்டு நியூகாசில் இப்படி ஆடினாங்க, நியூகாசில் அப்படி ஆடினாங்கன்னு பெரிய இது வேற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு அவரு 4-5-1ல பண்ணாங்க, இவங்க 3-4-3 பண்ணாங்க, அவங்க 7 டிஃபெண்டர் வச்சிருந்தாங்க. எல்லாம் ஓகே, நீ என்னையா பண்ண அப்படின்னு கேட்டா நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல, இதை பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து நியூகாசில் வந்து இட்ஸ் a very very good story with how they executed their plan. Joelinton, Tonali, Bruno Guimaraes midfield watched the game once again. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஈசாக் with the goal,
செட் பீஸ்ல டான் பர்ன் என்ன ஹெட்டர்ரா அது, எவ்வளவு சரியான தூரம் header அதெல்லாம் வந்து எப்படி அடிச்சானே தெரியல. அங்கிருந்து வந்து அந்த ஃபார் போஸ்ட்ல போய் விழுந்துச்சு. சரியான ஷாட். சரியான ஆனா ஹெட்டர் அதெல்லாம். அதனால அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து they won their first trophy in 69 years. நம்ம இந்த சம்மர்ல ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல எடியோ பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்டா இந்த வருஷமா ஒன்னும் வின் பண்ணலினா அந்த புது ஓனர்ஸ் வேற அந்த அரப் மக்கள் இவனை தூக்கி போட்டு பெரிய மேனேஜர் கொண்டு வரக்கு எவ்வளவு நாள் ஆகும் பேசிட்டு இருந்தோம். அப்படியே ஆயி இப்ப பாரு டாப் 5 கண்டென்ஷன்லி பிரீமியர் லீக்ல வந்துட்டாங்க. இப்ப கேரபாவ் கப்பையும் வின் பண்ணி கொடுத்துட்டான். இப்ப எடியோ எந்த லெவல்ல கொண்டே நிப்பாட்டி இருக்கா. நம்பர் 1. நம்பர் 2 ப்ரூனோ கெமரஸ் ஈசாக்கெல்லாம் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறியா? அது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஐசாக் மெயினா அவன் தான் இருக்கிறதுலே பிகெஸ்ட் ஹாட்டஸ்ட் டிரான்ஸ்பர் இப்போ கண்டிப்பா இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பால்லயே. என்ன மெயினா சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகலன்னா அவன் வந்து விட்டு போயிடுவான்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அதர் ஹேண்ட் பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் லீக்ல இருக்க டீம், அதாவது நாங்க ட்ரோஃபி ஜெயிக்கல ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் இருக்கும். அப்படி அவன் யோசிச்சு பார்த்தானா அவன் எது பெட்டர்னு அவனே யோசிப்பால. அப்படி பாக்குறப்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அது நான் வந்துட்டு நியூ காஸ்ல என் ரெக்கார்ட் ஆச்சு, நான் இவ்வளவு கோல்ஸ் அடிச்சிருக்கேன், ரெக்கார்ட் இருக்குது, அப்படியே பில்ட் பண்ணிட்டு போறேன். ஃபேன்ஸ் பெரிய அவனுக்கு சரியான ஃபேன் பேஸ், அப்படியே அவன் இருந்துட்டு போலாம். அதுவுமே அவனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா 1 சீசன் டிப் ஆயிடுச்சு. மேபி இந்த வாட்டி அவங்க யூஎஸ்எல் குவாலிஃபை வரலாம். மேபி தே கேன் டூ பெட்டர் நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பா வரலாம். இந்த ஸ்குவாட் வச்சு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அவன் சாம்பியன்ஸ் லீக்ல வருவாங்க. சோ வந்து நீ கன்ஃபார்மா அவன இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் விட்டு கிளம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் தே கேன் ஸ்டில் ஸ்டே. சோ அது ஒரு கண்டிப்பா இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் நீ சொன்ன மாதிரி இந்த 70 இயர் கோல்டு இந்த ட்ரோஃபி ட்ரவுட்லாம் வந்துட்டு நம்மளாம் ஒரு 3-4 வருஷம் இருந்தாலே ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு கலாய்ப்பாங்க. இமேஜின் நீ ஒரு நியூ காசல் ஃபேனா இருந்துட்டு ஒரு 20 வருஷம்னா, நான் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். அதான் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. சில பேர்லாம் வந்துட்டு அவங்க வயசே வந்து ஒரு 65-70 வயசு ஆகுனா கமெண்ட் போடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி, எனக்கு உண்மையிலேயே எமோஷனலா இருக்குன்னு எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு கிளப் நீ சப்போர்ட் பண்ணி 70 வருஷம் வந்து உன்னை வந்து கலாய்ச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாத்தையும் பொறுத்து இருந்தாலும் அந்த கிளப் தான் நீ சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கிறதுலாம் வேற லெவல். லாட்ஸ் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு வேற லெவல் மொமெண்ட். சூப்பர் கேம் ஃப்ரம் நியூ காசல். ஆக மொத்த லிவர்பூலுக்கு வந்து அந்த ட்ரோஃபியும் கிடையாது, சாம்பியன்ஸ் லீக்கும் கிடையாது. ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் பேக் டு தி பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்றேன். இல்ல இன்னொன்னும் சொல்லிடுறேன். என்ன சொன்னா என்ன அடிக்க வேண்டியது. நான் வந்து ஓப்பனா சொன்னேன், சாலா தான் வந்துட்டு கேரி பண்ணிட்டு இருக்கான் அந்த டீமை. நீங்க லாங் பால் கொடுத்து அவன் தான் எல்லாம் பண்றான். என்ன பண்ணீங்க? எல்லாரும் வந்து என்ன போட்டு அடிச்சீங்க, கலாய்ச்சிங்க, எந்த ஃபுட்பால் பாத்துட்டு வரான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்தது? சாலா தான் மோஸ்ட் கோல் கான்ட்ரிபியூஷன் உங்க டீம்ல எடுத்து நீங்களே போட்டு பாரு, லிஸ்ட போட்டு பர்சன்டேஜ் நீயே போட்டுக்கோ. எனக்கெல்லாம் அந்த வேலைக்கு பண்ண முடியாது. நீங்க தானே தப்பா பண்ணீங்க, கண்டுபிடிங்க. ஆக மொத்தம் நான் சொன்னது கரெக்ட். அவன் தான் வேலைக்கு பண்ணிட்டு இருக்கான். நீயே சொன்ன மாதிரி லூயிஸ் டியாஸ், ஜோட்டா, நுனியஸ், வேற யாரும் வேணா வச்சுக்கோங்க, எவனோ கோல் போடுறது இல்ல, அவன் தான் கேரி பண்ணிட்டு இருக்கான். இப்பயாச்சும் ஒத்துக்கோங்க. சொல்ற ரீசனுக்குலாம் வந்துட்டோம். ஆர்சனல் ஃபேன் பேசுற நிலைமைக்கெல்லாம் கொண்டாந்து விட்டீங்களாடா அநியாயப்பட்ட பசங்களா. என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட்ஸை விட்டு கிழிச்சிருப்பா இணைய அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோ வரதுக்காக மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ். இன்டர்நேஷனல் பிரேக் வருது, பட் ஆனா எங்க கண்டென்ட் நிப்பாட்டாது. சோ மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் பிரேக்ல ஏகப்பட்ட கான்டென்ட் நானும் சுபாஷ் உங்களுக்கு கொடுக்குற ரெடியா இருக்கும். See you soon. This is us.